எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இந்த டிமார்ட்ல முழு கோதுமை பாத்தீங்கன்னா 40 ரூபாய். பட் இதே கோதுமை மாவு பாத்தீங்கன்னா 38 ரூபாய். எப்படி பார்த்தாலும் கோதுமையை கம்பேர் பண்றப்ப கோதுமை மாவுக்கு தான் வேலை அதிகம். பட் அதை எதுக்கு கம்மியா தராங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது இந்த மாதிரி வர மாவு தூவி தூவி தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரோட மூடியில குட்டி குட்டி ஹோல்ஸா போட்டு வச்சுக்கணும். அந்த கண்டெய்னருக்குள்ள கோதுமை மாவு ஃபில் பண்ணிட்டு நம்ம எப்ப சப்பாத்தி தேய்க்கிறோமோ அப்ப எல்லாம் தூவி தேய்ச்சிக்கலாம். நம்ம கை வச்சு உழப்பாதனால மறுபடியும் கோதுமை மாவோட இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த அன்னைக்கு நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ணிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ஷேர் பண்ணிருந்தேன். அதை கீழே வேணாலும் கொடுக்குறேன். அந்த வீடியோல நான் பட்டர் யூஸ் பண்ணாம ஆயில் யூஸ் பண்ணி பண்ணிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க ஃபன்னா தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இதுக்கு வேணா பன்னீர் ஆயில் மசாலான்னு பேர் வச்சுக்கலாமான்னு. நான் வீட்டுல பட்டர் இருந்தா மட்டும் தான் பட்டர் போட்டு பண்ணுவேன், இல்லைன்னா ஆயில் போட்டு தான் பண்ணுவேன். எப்படி பண்ணாலும் எவ்வளவு சொதப்பி பண்ணாலும் இந்த ரெசிபி மட்டும் சூப்பரா தான் வரும்.